ஆசிரியர்கள் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ஸ்பெஷல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம், சார் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து ரீசெண்டாக கொடுத்தாங்க. மொதல் நோட்டிஃபிகேஷனாக இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்பியில் கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 2026 கொடுத்துருக்கூடிய மொதல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா, ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். இது நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஆல்ரெடி ஸ்டடி பிளானும் கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க டேரெக்டாக ஆப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இது தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச். ஒர்க்கிங் டீச்சருக்கு இருக்கக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு தனியாக வந்து இந்த டெஸ்ட் பேட்சஸ் போக போது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் வந்து அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் தான் டெட் எக்ஸாம் இருக்க போகுது. அவங்க வந்து 2013க்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த டெட் எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்க எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் தனியார் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களும் இந்த டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். சரிங்களா? ஸோ அவங்க வந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியும். அவங்க காமனாக நடக்கக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அங்கே காம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்க முடியும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக அரசு, அதே போல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகள் அப்படின்றத தெளிவாகவும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் எஸ்டிடி லெவலில் இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கும், யூஜிடிஆர்பி லெவலில் இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 2க்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றதும் நான் இதே வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எஸ்ஜிடி அதே போல் பிடி அசிஸ்டன்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இல்லை அதற்கு ஈக்குவலான போஸ்ட்டில் இருக்கீங்க, எந்த தேதிக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் ஸ்கூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் எந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும், 1/9/2025 இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். உங்கள் ஸ்கூல்லேயே கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த கேடரில் இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. எஸ்ஜிடியா இல்லை பிடி அசிஸ்டண்ட்டா, சரிங்களா, 1லேருந்து 5ஆம் வகுப்புலையா இல்லை 6லேருந்து 8க்குள்ளேயா இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஸ்கூலில் கேட்டிங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை கேட்டுட்டுமே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எய்டடாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எய்டட் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல், சரிங்களா, அன்எய்டட் ரெகனைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது, சரிங்களா. ஒரு சிலர் பாண்டிச்சேரி ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் அதையும் கேட்டிருந்தீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாம் டேட் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/4. அதே போல் ஸ்டார்டிங் டேட் வந்து 18/2. சரிங்களா? இந்த டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் 1க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 அப்படின்னு பொறுத்தவரையும் எஸ்டிடி லெவலில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, டிஎன் டெட் பேப்பர் 1, டிஎன் டெட் பேப்பர் 2. சரிங்களா? ஸோ என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செகண்டரி கிரேட் டீச்சர், அதே போல் பிடி அசிஸ்டன்ட், பிஆர்டிஇ, சரிங்களா, இல்லை அதர் ஈக்குவலன்ட் போஸ்ட். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்டரி கிரேட் எஸ்ஜிடி அப்படின்னு பொறுத்தவரையும் பேப்பர் 1 வந்து நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? அதே போல் பிடி அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 எழுதுவீங்க. இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றதும் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சைல்டு 30 கொஷின், தமிழில் 30 கொஷின், இங்கிலீஷில் 30 கொஷின், மேக்ஸில் 30, இவிஎஸில் 30. நீங்கள் என்ன புத்தகத்தை படிக்கணும், எஸ்ஜிடி லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பேப்பர் 1க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புலையும் நீங்கள் படிங்க. சரிங்களா? செகண்டரி கிரேட் வரையிலையும் படிங்க. சரிங்களா? இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்லேருந்து 5th வரையும் படித்தா போதாது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் வரையும் கம்பல்சரி நீங்கள் படிங்க. பேப்பர் 1க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா. இதே பேப்பர் 2க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதே சைல்டு 30 கொஷின், லாங்குவேஜ் தமிழில் 30 கொஷின், லாங்குவேஜ் இங்கிலீஷில் 30 கொஷின், மேக்ஸ் சயின்ஸில் மேக்ஸ் 30 கொஷின், சயின்ஸில் 30 + 30. இதுவே நீங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருக்கீங்கன்னா சோசியல் சயின்ஸில் 60 கொஷின்,
இல்லை நீங்கள் தமிழ் மேஜரோ இங்கிலீஷ் மேஜரோ இருக்கீங்க, இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸ் சயின்ஸோ இல்லை சோஷியல் சயின்ஸோ. சரிங்களா? மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னா மேக்ஸில் 30, சயின்ஸில் 30, டோட்டலாக 150 கொஷின். சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி பேப்பர் 1க்கு 10th வரையும் படிப்பீங்க. இங்கே 6லேருந்து 8 வரையும் மட்டும் படிக்காமல் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டும் படிக்கணும். இங்கே செகண்டரி கிரேட் அப்படின்றத சீனியர் செகண்டரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஹையர் செகண்டரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சீனியர் செகண்டரி வரையும் நீங்கள் படிக்கணும். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் படிக்கணும். எனக்கு வந்து 6லேருந்து 8 வரையும் தான் நான் டீச் பண்ண போகிறோம், ஸோ அது வரையும் படித்தா போதும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, தனியாக வந்து இந்த மதிப்பெண் வாங்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பேப்பர் 1க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இல்லை பிசிஎம், அதே போல் எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூ இந்த கேட்டகரியில் வரீங்களா, இல்லை எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் வரீங்களான்னு மட்டும் பாருங்கள். பேப்பர் 1 அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 மதிப்பெண்கள், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூக்கு 75 மதிப்பெண்கள், எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 60 மதிப்பெண்கள். இதே தான் பேப்பர் 2க்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எக்ஸாம் வந்து OMR பேஸில் தான் நடக்க போகுது. சரிங்களா? 150 கொஷின், 3 மணி நேரம். ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறீங்களா, பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி முன்னே நான் சொன்னது தான். சரிங்களா? பேப்பர் 1 பொறுத்தவரையும் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். சரிங்களா? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே போல் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் நீங்கள் பிஎட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 2க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் வந்து கீழே கேட்டிருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 12th ஸ்டாண்டர்ட், அப்புறம் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன். சரிங்களா? ஸோ இதை வந்து பண்ணியிருக்கீங்க, டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுவே வந்து பிஎட் பண்ணியிருக்கீங்க, யூஜி டிகிரி பண்ணிவிட்டு அப்புறம் பிஎட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பேப்பர் 2க்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேப்பர் 1க்கோ இல்லை பேப்பர் 2க்கோ தாராளமாக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா? உங்களுக்கான மதிப்பெண்ணும் முன்ன சொன்ன அதே கேட்டகரிக்குள்ளே தான் வந்துடும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேப்பர் 1 இல்லை பேப்பர் 2க்கோ நீங்கள் படிக்கிறீங்க, தமிழ் மீடியமில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ், பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ், இதற்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கான ஸ்டடி பிளானும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 96 டேஸ்க்கு ஸ்டடி பிளான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். பேப்பர் 2 நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ்க்கு ஆல்ரெடி ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டடி பிளானில் ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றதும் வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே போல் இதற்கான சிலபஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு டவுட் வரும். சரிங்களா? எந்த எக்ஸாமுக்கு நம்ம பேப்பர் 1 எழுதுகிறேன் இல்லை பேப்பர் 2 படிக்கிறேன், என்ன புக்கை வந்து நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பேப்பர் 1 டேபிளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா 11th 12th படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பேப்பர் 2க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின் போது நீங்கள் என்ன பண்ணணும், 11th 12th வரையும் படிக்கணும் ஸ்கூல் புக்கில். பேப்பர் 2க்கு படிக்கும்போது தமிழ், அதே போல் இங்கிலீஷ், அப்புறம் மேக்ஸு, அப்புறம் சயின்ஸு. சரிங்களா? மேக்ஸ் சயின்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா, அதே போல் சோஷியல் சயின்ஸ்னால் மேக்ஸ் சயின்ஸ் விட்டுட்டு சோஷியல் சயின்ஸ் படிக்க போகிறீங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவே எந்த ஸ்டாண்டர்ட் வரலையும் படிக்கணும் அப்படின்னா 6லேருந்து 12 வரலையும், அட்லீஸ்ட் 10th வரலையும் 6லேருந்து 10 வரலையும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா, ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். 11th 12th ஏதாவது 2 சப்ஜெக்ட் வந்து நல்லா படிங்க. சரிங்களா? தனி வீடியோவில்னா எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே, அதை ஃபாலோ பண்ணி படிங்க. இதுவே பேப்பர் 1க்கு நீங்கள் படிக்கிறீங்க, பேப்பர் 1க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 6லேருந்து 10 வரலையும் தமிழ், அதே போல் இங்கிலீஷ், அப்புறம் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், இது எல்லாமே படிங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிக்கணும். பேப்பர் 1க்கு படித்தாலும் சரி, பேப்பர் 2க்கு படித்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், EVS ஆதாரம் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு இந்த லோயர் ஸ்டாண்டர்டும் படிக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே ஜிபே நம்பர் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை ஸ்டடி பிளான் வேணும், நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டடி பிளானை வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க. அல்லது வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன மெத்தடில் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பேன். ஓகே, தேங்க்யூ.